ஹே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மை வீடியோ டு வாட்ச். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய 4 days ட்ரிப் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் மார்னிங் எழுந்த உடனே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டடி vlog எடுக்கலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கே தெரியாமல் வந்து இது ட்ரிப் vlog-ஆக மாறிடுச்சு. ஏன் எனக்கே தெரியாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நாளாகவே வந்து அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, அக்கா, அத்தான் எல்லாருமே பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம், வாங்க வான்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை எந்த ஒரு ஊருக்குமே போகிறதே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து பாண்டிச்சேரி போனேன் ஒரு 5 monthsக்கு முன்னாடி. அதுதான் வந்து நான் ஆஃப்டர் ப்ரிப்பரிங் மை யூபிஎஸ்சி வந்து நான் போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரிப்புமே போகவே இல்லை. இது பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நான் போகவே இல்லை. வீட்டில் எல்லோரும் ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீ எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரவே மாட்டேற, என் கூட பேசாது அப்படின்னு சொல்லி அக்கா மாமாலாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை போட போகிறாங்களே, சரி இப்படி போயிட்டு வருவோம், நம்ம தான் இந்த வாட்டி அட்டெம்ப்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி என் மனசு தைரியப்படுத்திக்கிட்டு கிளம்பி போயிட்டேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனே வந்து என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அவங்கெல்லாம் கிளம்புறதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 5 minutes தான் ஆச்சு. ஏன்னா நான் எங்கே போனாலே 2 டிஷர்ட்டு 2 ட்ராக் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். அவ்வளோதான் என்னோடய அவுட்ஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறதுனால அன்னைக்கு மட்டும் போட்டுக்கிறதுக்கு ஒரு குர்த்தா செட் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே வந்து அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வெதர்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து காரில் போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ட்ரிப்பை தஞ்சாவூருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப வெதர் சூப்பராக இருந்தது. போகிற வழி எல்லாமே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. இவளுக்கு வேறு வந்து ட்ராவல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், என் தங்கமயிலுக்கு. ஸோ அவளோட வந்து கொஞ்சம் நல்லா சிரிப்புலாம் சிரிச்சுக்கிட்டு அவளே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பட் எனக்கு வந்து காரில் போனால் அந்த வாமிட் சென்சேஷன்லாம் வரும். அதனால் நான் வந்து அக்காவை முன்னாடி போய் உட்கார சொல்லிட்டு நான் அம்மா மடியில் படுத்துக்கிட்டு தஞ்சாவூர் வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் தஞ்சாவூர் ரீச் ஆகும்போது நைட்டு வந்து ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ தான் ரீச் ஆனோம். ஸோ இது வந்து போகிற வழியில் அங்கேருந்து நாங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து என்னோடய சித்தி வீடு. ஸோ என் தங்கச்சி வந்து பாப்பா வந்து உமிழ்த்திட்டு இருந்தா. அக்காவை வந்து எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன், சின்ன வயசில் விளாடுவோம்ல அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விளாண்டுட்டு என் பாப்பா உமிழ்த்திட்டு இருந்தா. இவள் வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து எங்கள் சித்தப்பாவோட விளாண்டுட்டுருக்கா. சித்தப்பாவுக்கும் எடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு இவளும் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நைட்டு ஃபுல்லாக. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இன் தஞ்சாவூர். ரொம்ப நான் வந்து தஞ்சாவூர் வந்து 2 வருஷம் ஆகுது கைஸ். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே போகிறதே கிடையாது. முக்கியமாக என் ஊருக்கு வரதே இல்லை. இன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்தும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்க எல்லோரும் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் கடமையில் கண்ணாக இருக்கணும்ல. ஸோ நான் வந்து ஒரு 5:30க்கெலாம் எழுந்து என்னோடய ஷார்ட் ஹேண்ட் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சப்ஜெக்ட்டு. நம்ம வந்து எழுதுறதை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாளில் ஸ்பீடு கம்மியாகும். ஸோ நம்ம வந்து அதை டச்லேயே வச்சுருக்கணும். ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் முடிச்சுட்டு இட்லி தக்காளி சட்னி வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதில் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து எங்கள் அம்மாச்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து தவசம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இங்கே இப்போ வந்து அம்மாச்சியோட தவசம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வருஷம் தவசம் அப்படின்றதுனால எங்களோட ரிலேஷன் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து, நீ வந்தியா, நீ வந்திருக்கியா, எப்போ வந்த நீனு அப்படி தான் கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து அவங்களாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எப்படி நீ வந்த, உனக்கு கிளாஸ்லாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து அங்கேயே தான் சவுத் இண்டியன் மீல்ஸ், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் அப்பளம், வடை, பாயாசம், 2 பொரியல், கூட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் மதுரைக்கு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போதே கொஞ்சம் வந்து மழை வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இடையில வந்து நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் வந்து மதுரை வந்து இந்த வெஸ்டர்ன் கேட் சைடு கொஞ்சம் இருக்கிறதுனால கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்சஸ் வந்து நிறைய இருந்தது. அங்கே வந்து ஒரு பிளேஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது மவுண்டைன் பார்க்குறதுக்கு. எங்கள் அக்கா வந்து வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். பட் வந்து
தான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு காரில் போனால் அந்த வாமிட் சென்சேஷன்லாம் வந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஒரு வெதர் இருந்ததுனால நான் வந்து நல்லாவே சஸ்டெயின் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்றதுனால வந்து ரொம்ப யாரும் வர்றதில்ல, ரோடும் சூப்பராக இருந்தது. எங்களோட ட்ரிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. முக்கியமாக வந்து இந்த ஹில்ஸ் தான், ஹில் ஸ்டேஷன் மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாமே. போகிற வழி இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாந்தோப்பு வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து மாங்காய் அப்படின்னா பைத்தியம் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அம்மா வந்து இடையில நிப்பாட்டி இந்த மாந்தோப்பில் வந்து மாங்காய்லாம் வாங்கிட்டு அத்தா வந்து மதுரைக்கு ரீச் ஆன உடனே அங்கே உள்ள ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. இது வந்து 1947 இருக்குதாம்மா. ஸோ இந்த ஜிகிர்தண்டா ஒரிஜினல் ஜிகிர்தண்டா கிடைக்கும், வாங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினரி ஒரு ஸ்பெஷல் வாங்கி எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கள் அத்தானோட வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோமோ இல்லையோ, பாப்பா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ஸோ நாங்கள் 4 பேரும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அத்தானோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டோம். ஸோ வந்து ஞாயிற்றுக்கிழமை பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட போகிறோம். அதனால சென்னையில் இருந்த எண்ணெய் மல்லு கட்டி அழைத்து வந்து விட்டார்கள். இது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் மொட்டை அப்படின்றதுனால வந்து நீ கண்டிப்பாக வரணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் நான் வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் போகவே இல்லை. இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த எக்ஸாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. பட் இப்போ வந்து நான் அடுத்த அட்டம் தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி நம்மளும் தான் எதுக்குமே போக மாட்டோமே, வீட்டிலே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு பாப்பாவுக்கு மொட்டை போட்டு அவங்கெல்லாம் பெங்களூர் போயிடுவாங்க, நான் வந்து சென்னை போயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் 2 days, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இங்கே தான் இனிமேல் 2 days வந்து இங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்து நம்ம சென்னைக்கு போயிடலாம். முன்னெல்லாம் வந்து எங்கே போனாலும் இந்த புக்கு மூட்டையை தூக்கிட்டு வருவேன். இப்போ வந்து ஷார்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ ஷார்ட் ஹேண்ட் எழுதிட்டு இருக்கேன். எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஸ்பெக்ட்ரம் புக் வந்து லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து படிச்சுட்டு செம்ம டயர்டாக இருக்கு. ஏன்னா சென்னை டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு மதுரைன்னு செம்ம டயர்டாக அலைச்சல் 2 நாளாக. இங்கே காரில் தான் அழைச்சிட்டு வராங்க, இருந்தாலும் வந்து டயர்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்பாவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு நைட் வந்து மதுரையில் வந்து ஃபேமஸ் என்ன சோறு. ஸோ அத்தா வந்து இந்த பரோட்டா கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமஸான பரோட்டா கடை இருக்கான், குருமாலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே தான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் சோறு முக்கியம். அந்தந்த ஊரில் உள்ள ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால வந்து நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ பரோட்டா கடைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியல. அதனால வந்து வீட்டுக்கே அத்தா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது சால்னா பரோட்டா. மதுரையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போல் மதுரைக்கு ரீச் ஆனோம். சனிக்கிழமை வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக சாமிக்கு தேவையான மாலை, பழம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வாங்கிறதுக்காக அவங்களாம் வெளில போயிட்டாங்க. சண்டே வந்து பாப்பாவுக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன். ஸோ சாட்டர்டே வந்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக வந்து ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து இப்போது ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கேன். சர்ச்சுக்கு கிடையாது, இது வந்து அது மாதிரி ஒரு ஸ்டாச்சு மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால இங்கேருந்து வியூ வந்து வேறு லெவலாக இருக்குது. இது மாதிரி ஸோ ஐ தாட் ஆஃப் ஷோயிங் திஸ் டு யூ பீப்புள் ஆல்சோ. நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டி உங்களையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். இது மாதிரி அந்த மலை தெரியுதா, இது மலையிலேருந்து இது புகையாக போகுது, சூப்பராக இருக்குது. இது வந்து என் கேமரா ஓரளவுக்கு தான் தெரியும், பட் இங்கே நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம், ஆண்டிப்பட்டி கனவா, அந்த பாட்டு, அந்த ஆண்டிப்பட்டி கனவா வந்து இதுதானா. ஸோ இங்கே வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கு இடம். நான் சொன்ன ஸ்டாச்சு வந்து இதுதான். ஸோ 2 ஸ்டாச்சு அப்புறம் ஒரு சிலுவை இருந்தது. இந்த ஸ்டாச்சுவோட பின்னாடி உள்ள வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் வந்து நான் இந்த இடத்த இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. சத்தியமாக வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன ஹில் வந்து இதுதான், இந்த மவுண்டைன் தான். அதுலேருந்து அந்த புகை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மலையை குடஞ்சி வந்து ஒரு தண்டவாளம் போட்டிருந்தாங்க. அந்த கம்பியாக வச்சு கட்டியிருந்தாங்க. ஏன்னா அந்த லேண்ட்ஸ்லைட் மாதிரி வரும்போது அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா தான் வந்து என்னோட ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நேச்சுரலான பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்த பார்த்த உடனே
நான் இந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி. எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாப்பா, அந்த வெதர் சூப்பராக இருக்குது, எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த இடத்துல கிளம்பும்போது வந்து நாங்கள் டேரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் போனோம். நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை படிச்சிருக்கோம், பட் நேராக பார்க்கும்போது கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க தான் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைகர் ரிசர்வ்லாம் வந்து டைகர் மான்லாம் வந்து இடையில வந்தாலும் வரும்னு சொல்லி சிம்பிள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக கிளம்பிட்டோம். இது வந்து மார்னிங் 4 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அத்தானோட வீட்டுக்கும் கோயிலுக்கும் வந்து 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா தான் அங்கே வந்து போய் சேர முடியும், பொங்கல் வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ எல்லாம் குடிச்சிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் மொட்டை அப்படின்றதுனால வந்து இவங்களோட குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைக்கணும், அக்கா வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழையாமா, அதனால் வந்து விறகு எல்லாமே ரொம்ப நனைஞ்சு போய் இருந்துச்சு. அடுப்பு பற்ற வைக்கவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபைனலி அதை பண்ணி அடுப்புலாம் பற்ற வச்சு பொங்கல் வந்து பொங்கிருச்சு. பொங்கல் பொங்கும்போது இவங்க எல்லாருமே வந்து குலவையெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. என்னதான் நான் வந்து தஞ்சாவூரில் இருந்தாலும் இந்த மாதிரி கோயில் திருவிழாவில் பொங்கல் வைக்கிறதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் அதுக்கெலாம் போக மாட்டேன். எனக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து வீட்டிலேயே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். என்னோடய வேலை இருந்தால் மட்டும்தான் நான் போவேன். லைக் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது கேம்புக்கு போன மாதிரி. ஸோ இந்த பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட வந்து அவங்க ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக வந்து பொங்கல்லாம் எடுத்து வச்சாங்க. அந்த டைமில் வந்து இந்த மொட்டை அடிக்கிறவங்களும் வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து மொட்டையெல்லாம் அடித்தாங்க. ஸோ நான் வந்து அவளோட கொஞ்ச நேரம் அவங்க பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது விளையாடிட்டு இவளோட வந்து இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹேரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து மொட்டை அடிக்கிற தூக்கிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு வந்து தலையில் கை வச்சாலே பிடிக்காது. எப்படிலாம் மொட்டை அடிக்க போகிறோன்னு நாங்கள் எல்லோருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். முன்னாடிலாம் டூர் போகும்போது இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கோயிலுக்கு போகும்போது நாங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி இவளுக்கு தலையில் கை வச்சாலே பிடிக்காது. அதனால் இந்த பூ வந்து கண்டிப்பாக மொட்டை அடிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டா. இது வந்து அம்மா வந்து அக்காவுக்கும் அத்தானுக்கும் தட்டு வச்சு கொடுக்கணுமா, தாம்பூலத்தட்டு. இதெல்லாம் வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கெலாம் மொட்டை அடித்தாச்சு. மொட்டை அடிச்சுக்கப்புறம் சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணாங்க. பால் அபிஷேகம் வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராவது வந்து சாமி கும்பிடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சாமி மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சதுக்கப்புறமா வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இவளுக்கு இந்த சட்டை பாவடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பாவடை எல்லாமே இவளுக்கு வந்து புதுசு. ஏன்னா இவ்வளோ நம்ம ட்ரௌசர் செட்டு தான் போட்டு அழிஞ்சிக்கிட்டு இருப்பா. பாவடையெல்லாம் தூக்கி தூக்கி பார்த்து விளாண்டுட்டு இருந்தா ரொம்ப ஜாலியாக வருங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே நாங்கள் அத்தானோட குலதெய்வம் கோயிலேருந்து வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எல்லாருக்கும் துண்ணூறுலாம் பூசிட்டோம். இவர் வந்து எங்கே குங்குமம் துண்ணூறு இருந்தாலும் எடுத்து எல்லாருக்கும் பூசி விட்டுருப்பாரு, பூசாரி மாதிரி. இவளே வந்து ஃபோட்டோவை மூஞ்ச கண்ணாடியில் பார்த்து என்னடா இது மண்டையில் ஒன்றுமே காணுமே அப்படின்னு சொல்லி தடவி பார்த்துட்டு மண்டையில் இந்த சந்தனம் எல்லாத்தையும் எடுத்து அவளுக்கே க்யூட்டாக இருக்குன்னு முத்தம் கொடுத்துக்கிறா பாருங்க. ஸோ வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். மொட்டை அடிக்கும் போது செம்ம சேட்டை பண்ணிட்டா. ஒரு 7 பேர்கிட்ட வந்து அவளை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து சேட்டை பண்ணிட்டா. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த பூ கோழி கொண்ட பூ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்து நல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு அரச மரம் இருந்துச்சு. அந்த அரச மரத்துக்கு கீழே ஊர் பெரியவங்களாம் உட்காந்து ஏதோ ஒரு ஊர் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம படிச்சிருக்கோம் லோக்கல் கவர்மெண்ட்னு. பட் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது வந்து பஞ்சாயத்து கிடையாது, பட் ஊர் விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பரோட்டா ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு சின்ன கடை. ஸோ அங்கே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் பரோட்டா சாப்பிட்ட கடைக்கு முன்னாடி உள்ள கோவில். இந்த வெதர் வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஏன்னா ரொம்ப வந்து வானம்லாம் கருன்னு
அப்புறம் அந்த வயக்காடெல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் வந்து பார்த்ததே கிடையாது, வயக்காட்டில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிளேஸ்லாம். நான் வந்து இங்கே பார்த்த உடனே கொஞ்சம் குஷியாகிட்டு வீடியோலாம் எடுத்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு, அப்புறம் மழை வந்துருச்சு. அதனால் வந்து பாப்பாலாம் வச்சுக்கிட்டு மழையில் நிற்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. 2 to 3 days ஆகிடுச்சு நான் புக்கை தொட்டே. ஏன்னா ஷார்ட் அண்ட் வந்து ஸ்பீடு குறைஞ்சிடும்னு அதை எழுதிக்கிட்டே இருந்தேன். பட் யூபிஎஸ்சியோட ப்ரிப்ரேஷன் பண்ணவே கிடையாது. அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி மொட்டை போட்டு வீட்டுக்கு வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து மொட்டை போட்ட ஃபங்க்ஷன், தஞ்சாவூர் போயிட்டு வந்தது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் மோஸ்ட்லி இந்த ட்ரிப்பில் பண்ண எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எவ்வளோ வந்து உங்களுக்கு காட்ட முடியுமோ காட்டியிருக்கேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் ஷார்ட் ஹேண்டை பற்றி போட போகிறேன். நிறைய பேர் வந்து ஸ்டெனோ பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை ஆகிற மாதிரி ஐ வில் அப்லோட் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து நான் அதாவது போன சண்டே என்னால் லைவ் வர முடியல. ஐ எம் ஸோ சாரி அண்ட் அப்பாலஜிஸ் டு எவ்ரிபடி. நிறைய பேர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம், நீங்கள் ஏன் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு வர முடியல அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் பிளான். எனக்கே வந்து தெரியாது நான் ஊருக்கு வர போகிறது. நான் சொன்ன மாதிரி எதுக்குமே நீ வரமாட்டேன், நீ வந்து அவன் வீட்டில் எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் நான் வந்தேன். அண்ட் நான் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் வரவே முடியாது, நான் வரலன்னு சொன்னேன். நீ அடுத்த வாட்டி தானே எழுத போகிற யூபிஎஸ்சி, நீ வந்தே ஆகணும். இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து அம்மா நான் எல்லாம் போயிட்டு இருந்தால் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நீ வராமல் போர் அடிச்சு பாப்பா, ரொம்ப கொஞ்சம் இதாக தான் போச்சு, டல்லாக தான் போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து என்னால் வரல அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியல. ஏன்னா இது தங்கமயிலோட ஃபங்க்ஷன், அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் போகாததுனால நான் ரொம்ப வந்து கவலைப்பட்டு தான் இருந்தேன். பட் இங்கே வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணல. நான் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி லைவ் வரலனா கூட கம்மிங் சண்டே டெஃபினெட்லி கம் டு லைவ் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் தி சிவில் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங் டாபிக் அண்ட் வி வில் டிஸ்கஸ் தி PYQs also. So that's it. If you like this video, do like, share and subscribe to my channel and don't forget to comment about this video. See you all in the next video. Next video வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 daysல கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிடுவேன் about stenography. So don't forget to watch and subscribe பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து நான் போட போற next videoட நோட்டிஃபிகேஷன் வரும். So do subscribe. Bye.